பிராட்வே பேருந்து முனையம் மறுசீரமைப்பு பணிகளால் வரும் 24ஆம் தேதி முதல் பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் தற்காலிக முனையங்களிலிருந்து இயக்கப்படும். பேருந்து வழித்தடங்கள், புதிய நிறுத்தங்கள், மாற்றுப்பாதைகள் குறித்து முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பிராட்வே பேருந்து முனையம் மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் வரும் 24ஆம் தேதி முதல் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கும் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயபுரம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் தடங்களின் விவரம் 11, 21, 26, 52, 54, 60, 10E, 11G, 11M, 155A, 17E, 17K, 188C, 188ET, 18A, 18A CUT, 18B, 18D, 18E, 18K, 18P, 18R, 18RX, 18X, 21C, 26B, 26G, 26K, 26M, 26R, 51D, 51J, 52B, 52G, 52K, 54G, 54L, 5C, 60A, 60D, 60G, 60H, 88C, 88K, 88K ET, 9M ET, A51, D51 ET, E18, E51, M51R. ஈவேரா சாலை வழியாக இயக்கப்படும் வழித்தடங்கள் 101 CT, 101X, 53E, 53P, 71D, 71E, 71H, 71V, 120, 120 CT, 120F, 120G, 120K, 150. அண்ணா சாலை மற்றும் ஈவேரா சாலை. அண்ணா சாலை மற்றும் ஈவேரா சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து ராயபுரம் நோக்கி செல்லும் போது ஏற்கனவே அமைந்துள்ள நர்ஸ் குவார்ட்டர்ஸ் பேருந்து நிறுத்தத்திலும், நார்த் ஃபோர்ட் சாலையில் அமைந்துள்ள உயர்நீதிமன்றம் பேருந்து நிறுத்தத்திலும் நின்று பயணிகளை இறக்கி ராஜாஜி சாலை வழியாக ராயபுரம் தற்காலிக பேருந்து முனையம் செல்லும். ராயபுரம் தற்காலிக பேருந்து முனையத்திலிருந்து ஈவேரா சாலை மற்றும் அண்ணா சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் பாரிஸ் கார்னர் சிக்னல், நார்த் ஃபோர்ட் சாலையில் ஏற்கனவே அமைந்துள்ள உயர்நீதிமன்றம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகளை ஏற்றி அதன் அடிப்படை வழித்தடத்தில் இயக்கப்படும். தீவுத்திடல் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் தடங்களின் விவரங்கள். காமராஜர் சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் 6, 13, 60E, 102, 109, 102C, 102K, 102P, 102S, 102X, 109A, 109X, 21G, 21L, 21E, ET. பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் 1, 4, 44, 330, 33L, 38A, 38G, 38H, 44C, 44CT, 4M, 560, 56D, ET, 56J, 56K, 56K, 56P, 570, 57F, 57H, 57J, 57M, 8B, C, 56C, C, 56C, ET, 557A, ET. மண்ணடி வழியாக இயக்கப்படும் வழித்தடங்கள் 33B, 56C, 56F. ஈவேரா சாலை வழியாக இயக்கப்படும் வழித்தடங்கள் 15, 20, 155, 156, 17D, 20A, 20D, 50ET, 50M. ஏப்பேரி வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் 35, 42, 242, 142, 8, 142P, 35C, 428, 420, 442D, 42M, 640, 64K, 64K ET, 7E, 7H, 7K, 7M, 7M ET. பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து தீவுத்திடல் நோக்கி செல்லும் போது பாரிஸ் கார்னர் சிக்னல், நார்த் ஃபோர்ட் சாலையில் ஏற்கனவே அமைந்துள்ள உயர்நீதிமன்றம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகளை இறக்கிவிட்டு முத்துசாமி மேம்பாலம் வழியாக தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையத்திற்கு செல்லும். மண்ணடி சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து தீவுத்திடல் நோக்கி செல்லும் போது எஸ்பிளானட் சாலையின் வலதுபுறம் சென்று முத்துசாமி மேம்பாலம் வழியாக தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையத்திற்கு செல்லும். ஈவேரா சாலை மற்றும் ஏப்பேரி வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து தீவுத்திடல் நோக்கி செல்லும் போது ஏற்கனவே அமைந்துள்ள நர்ஸ் குவார்ட்டர்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கி வலதுபுறம் திரும்பி முத்துசாமி மேம்பாலம் வழியாக தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையத்திற்கு செல்லும். காமராஜர் சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து பாரிஸ் கார்னர் சிக்னல் இடதுபுறம் திரும்பி ஏற்கனவே அமைந்துள்ள பாரிஸ் கார்னர் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கி NSC போஸ் சாலை, எஸ்பிளானட் சாலை வழியாக தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையம் செல்லும்.
தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையத்திலிருந்து பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் முத்துசாமி மேம்பாலம் வழியாக சென்று இடதுபுறம் திரும்பி எஸ்பிளனட் சாலை, என்எஸ்சி போஸ் சாலையில் ஏற்கனவே அமைந்துள்ள ரங்கவிலாஸ் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும். ஈவேரா சாலை மற்றும் மேப்பேரி வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் முத்துசாமி மேம்பாலம் வழியாக வலதுபுறம் திரும்பி ஏற்கனவே அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி அதன் அடிப்படை வழித்தடத்தில் இயக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. காமராஜர் சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் முத்துசாமி மேம்பாலம், எஸ்பிளனட் சாலையில் வலதுபுறம் திரும்பி என்எஸ்சி போஸ் சாலையில் ஏற்கனவே அமைந்துள்ள டேர் ஹவுஸ் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகளை இறக்கி ஏற்றி மீண்டும் பாரிஸ் கார்னர் வழியாக அதன் அடிப்படை வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.